வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம வீட்டில் கத்திரிக்காய் காரக்குழம்பு. அதுக்கு நான் கத்திரிக்காயை நல்லா பிஞ்சு காயை எடுத்து இப்படி 4 பக்கமாக கீறி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்கப்பா. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம்ப்பா. லைட்டாக அப்படியே கிண்டி விடணும், காய் உடையாமல். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு போடுங்க. இப்போ போட்டால் காயில் உப்பு பிடிக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம்ப்பா இந்த காய் வேகிற அளவுக்கு. நம்ம சிம்மில் அப்படியே வேகட்டும். பாருங்கப்பா, காய் நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, புளிக்குழம்பு பொடி 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. ரெண்டு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் வணக்கி ஆட்டி வச்சுருக்கோம்ப்பா. இதை இப்போ காயில் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான தண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, இந்த அளவு தான் இருக்கணும். காயும் உடையக்கூடாது. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம்ப்பா. இப்போ நம்ம புளி கரைச்சதை சேர்த்துக்கலாம்ப்பா. சேர்த்துட்டு நீ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் ரெடி ஆகிடும். லைட் பண்ணிக்கலாம். பாருங்கப்பா, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தாவே நம்மளுக்கு போதும். காய் கத்திரிக்காய் நல்லா உடையாமல் பாருங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு